Hello friends, இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. கவனமா கவனிங்க. இந்த வீடியோல நம்ம simple present tense ஓட positive interrogative sentence தான் பார்க்க போறோங்க. Positive interrogativeனா ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. சிம்பிளா கத்துக்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க விளையாட போறீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டை பார்த்து கேட்கீங்க, நான் விளையாட போறேன், நீ வரையா? நீ வருகிறாயா? கேள்வியா கேட்குறோமா? இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்குறோம்? பாசிட்டிவாக கேட்குறோம். நீ வருகிறாயா? இதை தான் நாம் பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், நீ படிக்கிறாயா? அவள் சமைக்கிறாளா? அவர்கள் விளையாடுகிறார்களா? அவன் கடைக்கு போகிறானா? நம்ம பாசிட்டிவாக ஒருத்தங்களை பார்த்து கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களாங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கேள்விகளை ப்ரெசண்ட்டில் நாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் இங்கிலீஷில் நிறைய பேர்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தான். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் பொறுமையாக கற்றுக்கிட்டு எழுத போகிறோம். இங்கே பாருங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவர்கள் விளையாடுகிறார்கள். இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்போம்? அவர்கள் விளையாடுகிறார்களா? கேள்வியாக கேட்குறோமா? ஓகேங்க. ஃபஸ்ட் நம்ம அவர்கள் விளையாடுகிறார்கள் அதுக்கு நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேள்வியாக கேட்கும் பார்த்தீங்களா, அதுக்கு சென்டென்ஸ் எழுதலாம். அவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த ஸ்ட்ரக்சரில் எழுதணும் நம்ம சென்டென்ஸ்? ஃபஸ்ட் அவர்கள்னால் இங்கிலீஷில் என்ன வரும்? தே. மேலே பாருங்கள். அப்போனா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா அவர்கள், அவர்களுக்கு இங்கிலீஷில் தே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்களேன்? வெர்ப். ஓகே, இதில் வெர்ப் என்னது? விளையாடுறது தான். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இந்த சென்டென்ஸை வாசிங்க. தே ப்ளே. ப்ளே அப்படிங்கிறது V1 ஃபார்மில் தான் இருக்கும். அதனால் இந்த ப்ளேவை நாம் அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களாங்க, உங்களுக்கு புரியுதா? ஓகே, அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னா தே ப்ளே. இதை நம்ம எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? அவர்கள் விளையாடுகிறார்களா? கொஸ்டினாக கேட்குறோமா? இப்போ தான் நல்லா கவனமாக கவனிக்கணும். நம்ம ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக பேசும் போதோ அல்லது கொஸ்டினாக கேட்கும் போதோ நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். இங்கே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா டு. ஹீ, ஷீ, இட், நேம் வந்துச்சு அப்படின்னா இதோட ஆக்சிலரி வெர்ப் டஸ். உங்களுக்கு புரியுதாங்க? ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன சென்டென்ஸ் எழுத போகிறோம்? அவர்கள் விளையாடுகிறார்களா? ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போதோ அல்லது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போதோ, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கேள்வி கேட்குற வாக்கியம். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் உருவாக்கும் போது ஆக்சிலரி வெர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இந்த சென்டென்ஸ் உருவாக்கவே முடியாது. புரியுதாங்க உங்களுக்கு? ஓகே, இந்த வெர்பை நாம் டூ ப்ளஸ் ப்ளே இப்படின்னு நம்ம பிரித்தாச்சு. நம்ம ஒரு சென்டென்ஸில் கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிலரி வெர்பை அப்படியே முன்னாடி தூக்கி போட்டுருணும். அவ்வளோதான், கேள்வி கேட்டுடலாம். டு தே ப்ளே? டு தே ப்ளே? இதை நம்ம கொஞ்சம் மாற்றலாமா? அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள்னால் என்ன வரும்? தே ப்ளே கிரிக்கெட். தே ப்ளே கிரிக்கெட். இதை கேள்வியாக கேட்டோம் அப்படின்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? கேள்வியாக கேட்குறோமா? இதுக்கு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்? கரெக்டுங்க, ஆக்சிலரி வெர்பை அப்படியே முன்னாடி போடணும். Do they play cricket? Do they play cricket? அவ்வளோதாங்க. ஒரு விஷயங்க, சில பேர் கீழே இருக்கிற காமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயங்க, இந்த சேனல் ரொம்ப பேசிக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா, பிகினர்ஸ்க்கான சேனல் தான் இந்த சேனல். அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்கேன். சில பேர் கிராமத்துலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை, ஆனால் பெருசாக எங்கே போய் படிக்கணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களாங்க. அவங்க பொறுமையாக பேசிக்லேருந்து 1, 2, 3, 4, 5 இப்படி ஒவ்வொன்றா கற்றுக்கிடணும். அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப பொறுமையாக இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எல்லாருமே சொல்லுங்கள்.
இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா கூட சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் அதையே ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ராஜா வருகிறான். இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? ராஜா வருகிறானா? இதுக்கு நம்ம சென்டென்ஸ் எழுத போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ராஜா அப்படிங்கிறது ஒரு நேமை தானே குறிக்குது. நேம் வந்தால் நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் சென்டென்ஸ் எழுதணும்? கரெக்டுங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் தான். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. சப்ஜெக்ட்னா ராஜா தான் எழுதியாச்சு, ராஜா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வெர்பு. வெர்புனா என்னது? செய்யக்கூடிய செயலை குறிக்கும் இந்த இடத்துல. இங்கே என்ன செயல் நடக்குது? ராஜா வருகிறான். வர்றது தான் ஒரு செயல். வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷில் சொல்லுங்கள், என்னது? நீங்கள் என் கூட சேர்ந்து கண்டினியூவாக நான் சொல்ல என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிகிட்டே வாங்க, மனசுக்குள்ளே நினச்சிட்டே வாங்க, ஈஸியாக புரியுங்க. வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். இந்த சென்டென்ஸை வாசிங்க. ராஜா கம். இது கரெக்டா? தப்புங்க. ஸ்ட்ரக்சர் இன்னும் முடியல பாருங்களேன். இந்த வெர்பு கூட நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். இந்த கம் அப்படிங்கிற வெர்பு கூட நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதுங்க. ராஜா கம்ஸ். இது கரெக்டான சென்டென்ஸுங்க. உங்களுக்கு புரியுதாங்க? ஹி, ஷி, இட், நேம் வந்துச்சு அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நாம் கண்டிப்பாக வெர்பு கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ நாம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும், ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கிலீஷில் ஒரு மேட்டரே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? ராஜா வருகிறானா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேள்வியாக கேட்குறோன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெர்பை நம்ம ஆக்ஸிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். இதில் வெர்பு என்னது? கம்ஸ். கம்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இதோட ஆக்ஸிலரி வெர்பு என்னது? ஹி, ஷி, இட், நேம் வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் டஸ். ஓகேங்க, இந்த கம்மை நாம் பிரிக்க போகிறோம். டஸ் ப்ளஸ் கம். கம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த கம்ஸை தான் நாம் டஸ் ப்ளஸ் கம் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். புரியுதாங்க? கவனமாக கவனிங்க. இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன். கம்ஸை நாம் பிரிக்கும்போது டஸ் ப்ளஸ் கம் அப்படி தான் வரும், எஸ் வராது. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? கேள்வியாக கேட்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்ஸிலரி வெர்பை நம்ம அப்படியே முன்னாடி போட்டுறணும். முன்னாடி இப்போ போட்டாச்சு. டஸ் ராஜா. அடுத்து என்ன எழுதணும்? வெர்பு கம். டஸ் ராஜா கம். டஸ் ராஜா கம். ராஜா வருகிறானா? புரியுதாங்க? இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு தப்பாக தான் பேசுவீங்க, பரவாயில்ல. தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. டூவை வச்சியும் டஸ்ஸை வச்சு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னமும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அவர்கள் போகிறார்கள். இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் போகிறார்களா? ஓகேங்க. அவர்கள் போகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வருங்க? தே. அப்போனா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சென்டென்ஸ் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சப்ஜெக்ட்னா என்னது? தே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வெர்பு. வெர்பு இதில் எதுங்க? போகிறது தான் வெர்பு. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. சென்டென்ஸை வாசிங்களே. தே கோ. தே கோ. அவர்கள் போகிறார்கள். இதை கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா அவர்கள் போகிறார்களா? சீக்கிரமாக அந்த சென்டென்ஸ் எழுதலாம். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கேள்வியாக கேட்கும்போது வெர்பை நாம் ஆக்ஸிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். வெர்பு என்னது? கோ எழுதியாச்சு. இதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்னது? ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் டூ. இந்த கோவை நம்ம டூ ப்ளஸ் கோ அப்படின்னு பிரிச்சாச்சு. டூ ப்ளஸ் கோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேள்வியாக கேட்கும்போது ஆக்ஸிலரி வெர்பை அப்படியே முன்னாடி போட்டுருணுங்க. அவ்வளோதாங்க. டூ தே கோ. டூ தே கோ. அவர்கள் போகிறார்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு.
கவனமாக கவனிங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக சிம்பிளான சென்டென்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் நிறைய சிம்பிளான சென்டென்ஸ்லாம் எழுதி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸுக்காக ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்களாகவே நிறைய சென்டென்ஸை எழுதுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருங்க. அவள் சமைக்கிறாள். இதை கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அவள் சமைக்கிறாளா? அவள் சமைக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் பார்க்கலாங்க. அவள் அப்படின்னா ஷீ வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. சப்ஜெக்ட்னா ஷீ தான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்பு இருக்குது. வெர்பு பார்த்திங்கன்னா இதில் சமைக்கிறது தான். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக். ஷீ குக். கரெக்டாக? தப்புங்க. ஏன் அப்படின்னா இந்த வெர்பு அப்படிங்கிற குக் கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். ஷீ குக் அப்படி வராது. ஷீ குக்ஸ். அவள் சமைக்கிறாள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவள் சமைக்கிறாளா? கேள்வியாக கேட்குறோம். ஒரு சென்டென்ஸை நம்ம கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன டக்குன்னு ஞாபகம் வரணும்? வெர்பை ஆக்சிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். இதில் வெர்புனா குக்ஸ் தானே. இந்த குக்ஸை நம்ம இதோட ஆக்சிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். இதோட ஆக்சிலரி வெர்ப் என்னது? டஸ். அப்போனா டஸ் ப்ளஸ் குக். டஸ் ப்ளஸ் குக். குக்ஸை தான் நம்ம டஸ் ப்ளஸ் குக்குன்னு பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? டஸ்ஸை அப்படியே முன்னாடி போட்டுருணும். எந்த ஒரு சென்டென்ஸில் நம்ம கேள்வியாக கேட்டாலும் ஆக்சிலரி வெர்பை அப்படியே முன்னாடி போடணும். பிரிச்சுருக்கோம் பார்த்தீங்களா? டஸ் ப்ளஸ் குக். இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம அப்படியே முன்னாடி போடணும். முன்னாடி போட்டாச்சு. டஸ் ஷீ குக். டஸ் ஷீ குக். அவள் சமைக்கிறாளா? உங்களுக்கு புரியுதாங்க? நீங்கள் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட பாசிட்டிவாக நிறைய கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருங்க. தயங்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது தப்பாக தாங்க பேசுவீங்க. பரவாயில்ல, தப்பாக பேசினாலும் நீங்கள் பேச ஆரம்பிங்க. இங்கே பாருங்களேன், ஃபைனலாக இங்கே 4 தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதை கேள்வியாக கேட்டோம் அப்படின்னா அவர்கள் சாப்பிடுகிறார்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் விளையாடுகிறான். இதை கேள்வியாக கேட்டால் அவன் விளையாடுகிறானா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆன்சரை கீழே இருக்கிற காமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்ட் 4 வீடியோ இருக்குது. அந்த வீடியோ இந்த வாரம் அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளேலிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா பார்ட்டையுமே நீங்கள் பார்த்து கற்றுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.